ஹாய் கிட்டே திஸ் ஜாஸ்மின் ஹியர். ஸோ வெல்கம் டு சேனல். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வம்சத்தை பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை மாதம் மதிச்சு பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆக வேணாம். அண்ட் தென் ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் தான் பார்க்கணும். அண்ட் தென் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? மன்னிச்சிக்கோங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, எப்படி போயிடலாம். வயன் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டே தானே? எடுத்துட்டேம்மா. 5 செட்டு சுடி மாதிரி எடுத்திருக்கேன், 2 செட்டு சாரீ எடுத்திருக்கேன், அண்ட் தென் நைட் ட்ரெஸ் எடுத்திருக்கேம்மா. சரி, உன் தம்பி சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா. அவனும் எடுத்துட்டான், இதோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை பார்க்குறீங்க. அவனும் சூட்கேஸ் எடுத்துகிட்டு கீழே வரான். சரி, ஓகே. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 2 பேரும் போயிட்டு சண்டை போட்டுட்டு அப்புறம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் அம்மா என்னை அடிச்சுட்டான், அம்மா எப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த இடம்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு போடுவேன். அம்மா என்ன அம்மா? இப்போ தானே சொல்கிறேன், நீ பெரிய பொண்ணு ஆகிட்டு வாயன். இவங்கிட்டலாம் அடிச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காது. அவன் அடிக்கிறானா திருப்பி அடி, இல்லாட்டி அம்மாகிட்ட வந்து அங்கேருந்து ஏலம் போடக்கூடாது, வந்து பக்கத்தில் வந்து சொல்லு. புரிஞ்சா? சரி, ஓகே. முக்கியமான ஒரு விஷயம், உன் மாமக்காரன் வருவான். அவன்கிட்ட எந்த வம்பு வச்சுக்கூடாது, பொறுமையாக பேசணும், பார்த்துக்கோ. சரி. இவனுக்கு மட்டும் எப்படி தான் சப்போர்ட் பண்ண வராங்கன்னு தெரில. என்னது? ஒன்றும் இல்லைம்மா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படி ஊருக்கு கிளம்புறீங்க. டே மாமா, உனக்கு கல்யாணம் ஆகிருக்குமா? நான் ஒரு லூசுப்பா, எப்படி கல்யாணம் ஆகிருக்குமான்னு நினைப்பேன். வேறாச்சும் லவ் பண்ணிருப்பியோ? இவரை ஃபாரின்லேருந்து வர, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்குமான்னு? அதானே, சும்மாவே ப்ளே பாய் மாதிரி தான் சுற்றுவான். இப்போ சொல்லவே வேணாம், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். நம்மளெல்லாம் எப்படி லவ் பண்ணுவான் பாரு, எப்படி இருக்கும்னு. அவனுக்கு நம்மளே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு முணுமுணுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏய், என்ன முணுமுணுத்துட்டே வந்துட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் சொல்லாத. நீ மாமாவை பற்றி தானே நினைக்கிற? இல்லையே, நான் எதுக்கு அவனை பற்றி நினைக்க போகிறேன்? அவனை பற்றிலாம் நினைக்க மாட்டேன். ஏய், நடிக்காதடி, நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு நல்லாவே எனக்கு தெரியும். சரி, அமைதியாக இரு. சரி சொல்லு, எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அது சரி, சத்தியமாக உனக்குலாம் ஓகே சொல்ல மாட்டார்ரி. ஏய், அமைதியாக இரு, போடா பொடி, போடா நீ, போடா, அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் மம்மி இதுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க, உங்கள் அப்பா பக்கத்தில். 2 பேரும் இங்கே ஆரம்பிச்சிட்டிங்களா? அம்மா, அவன் தான் அடிக்கிறான். ஏய், என்னடா பண்ணுற? அப்பா. என்ன அப்பா? அமைதியாக இருக்க முடியாது உங்கள் 2 பேருனாலையும்? அமைதியாக வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் 2 பேருமே அப்படியே அமைதியாக விண்டோ பக்கம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி உங்களோட பாட்டி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. ஆக்சுவலி நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு காரணம் உங்கள் வீட்டோட, அதாவது உங்கள் கோயில், குலதெய்வம் கோயில் இருக்குல்ல, அதோட கும்பாபிஷேகம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. பர் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் உங்கள் ஃபேமிலியாக குடும்பத்தோடு எல்லாருமே வந்து மீட் பண்ணுவீங்க. ஹாய் பாட்டி, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போதே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹாய்டி அம்மோ, எப்படி இருக்க? பா, பிள்ளை எப்படி அழைச்சி போச்சு. தங்க பிள்ளடி, இங்கே வந்து நல்லா சாப்பிடணும், சரியா? 1 வாரம் இருக்க போகிற, 1 வாரமும் பாட்டியோட கைப்பக்கம் தான். நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிற, ஓகேவா? சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. வயனே, தாத்தா, தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன். பா, பிள்ளை எப்படி வாடி போயிடுச்சு பாரு. டேய், பிள்ளைக்கு ஏதாச்சும் சாப்பாடு போடுறியா இல்லையாடா? அப்பா, அவள் கேட்டு நான் என்ன வேணான்னு சொல்லியிருக்கேன்? சொல்லுங்கள். அப்புறம் ஏன் வயன் சாப்பிடாமே இருக்க என் தங்கமே? ஏன் சாப்பிடாம இருக்க?
இல்லை தாத்தா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பாரு, பிள்ளை பாடி போயிடுச்சு. சரி வா, உன் பாட்டிக்காரி சமைப்பா, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கிறீங்க. உள்ளே போகும்போதே உங்கள் சித்தி, சித்தப்பா, அப்புறம் எல்லாருமே இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா, உங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு பார்ன் பேபி. ஸோ செகண்ட் வந்து ஒருத்தர் பிறந்திருப்பார், அதுதான் உங்கள் சித்தப்பா. அதுக்கப்புறம் தேர்டாக தான் ஒரு கேர்ள் பிறந்திருப்பாங்க, அதாவது ஜேகேவோட அம்மா பிறந்திருப்பாங்க. ஜேகே அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் அதுக்கு எகென்ஸ்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நோ சொன்னாலும் அதுக்கப்புறம் அவங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதாவது உங்கள் அத்தைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. நீங்களும் சித்திக்கிட்டலாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட சித்தப்பா சித்தி இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பொண்ணும் அப்புறம் இன்னொரு 2 பொண்ணு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செட்டு தான், அவளும் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கா. இன்னொரு பொண்ணு ஸ்கூல் படிச்சிட்ருக்கா. 2 பேருமே, அதாவது 3 பேருமே ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க. அவளுக்கும் தெரியும் உங்களுக்கு வந்து ஜேகேவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அவள் அதை பற்றி சொல்ல, நீங்கள் வந்து உங்கள் மாமாவை பற்றி சொல்ல, அப்படி தான் போகும். அந்த குட்டி பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் இருப்பா. அந்த பொண்ணு பேர் லூனான்னு வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பொண்ணோட தங்கச்சி பேர் வந்து ரித்துன்னு வச்சுக்கலாம். இப்படி தான் இந்த கிச்சன் கவுண்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு பர்சன் உள்ள வராங்க. ஜேகே, எப்படி சமையிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல், அதாவது உங்கள் பாட்டி தான் பேசுகிறாங்க. திரும்பி பார்த்தா ஜேகே தான் அப்படியே மாசாக உள்ள வராரு அவங்க ஃபேமிலியோட. பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இல்லை எப்படி வாழ்ந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து திருஷ்டி சுற்றி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே கையில் வந்து சொடக்கெடுக்கிறாங்க. அம்மா, நானும் தான் வந்திருக்கேன். நீ இருடி, என் பேரை பற்றி அவ்வளோ நாள் ஆச்சு. தங்க பையனே எப்படி இருக்க பாரு, என்னடா கண்ணடையெல்லாம் போட்டிருக்க? பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு போட்டேன். என்னது தலைவலியா? ஏ போனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி தான் கூப்பிட்றாங்க. என்னங்க பாரு, ஜேகேக்கு தலைவலிக்கு தான், என் பேர் அந்த தலைவலிக்கு தான், அதனால் காஃபி போட்டு வா, போ நல்லா காஃபி நல்லா கும்முன்னு போட்டு வா போ. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மியும் வந்து கிச்சனில் அப்படியே காஃபி போட்டுட்ருக்காங்க. அவங்க 3 பேத்துக்குமே தான் காஃபி போட்டுட்ருக்காங்க. வயனு சொல்லுங்க பாட்டி. வாசமி பாரு, என் பேர் எனக்கு தலைவலிக்கு தான், தலையெல்லாம் போட்டு தேய்ச்சி விடு. நானா? நீ தான், பின்ன எப்படி? யார் போட்டுடுவா? ஓ மாமன் தானே, பண்ணு. பாட்டி எடுத்துகிட்டு வர இருங்க. வேன் அதெல்லாம் வேணாம், எனக்கு காஃபி இருந்தால் மட்டும் போதும், நான் மேலே போகிறேன், காஃபியை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேலே போயிடுறாரு. டேய் நில்லுடா, தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களா, தைலம் தேர்த்து விட்டோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா? டேய் என்னடா போகிற, தலை வலிக்குதுன்னு. வேணாம், அவளை காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், அவகிட்ட நான் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கீங்க. என்னடா பேச போகிற அவகிட்ட? என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் கிட்ட நான் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃப்யூச்சர் ஒய்ஃபா? என்ன பேசுகிறான்? ஓ பேசுதா, பேசு. இப்போவே இப்படி பேசுகிற, கல்யாணத்துக்கப்புறம் அம்மாவெல்லாம் மதிக்கவே மாட்டேன் பாரு. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறான் பாரு, வித்திக்கிறேன். வயன்மா, உனக்கு அத்தை பிடிக்குமா, என் பையன் முக்கியமாம்மா? அத்தை சொல்லு, உனக்கு அத்தை தானே பிடிக்கும், என் பையன் எனக்கு வேணாம், எப்பயுமே நான் தான் உன் கூட இருப்பேன் பாரு.
அவன்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் உன்னை மதிக்க கூட மாட்டான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எப்பயுமே அத்தை கட்சிகளை தான் இருக்கணும், ஓகேவா? ஆ ஆ ஆ என்ன பேசுகிறாங்க அவங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, வயன் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசணும். ம் சொல்லுங்கம்மா. உனக்கும் மாமாவுக்கும் இந்த வீக்லேயே என்கேஜ்மெண்ட் ஆக வச்சுருக்கோம். ஆ என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம், ஏன்னா அவனுக்கு இப்போ நேரம் சரியில்லையா. இப்போது அவனை கல்யாணம் பண்ணுறதை விட்டோம்னா இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. அதனால் இப்போவே அதுவும் இந்த வருஷத்துலேயே ஒரு நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் பயப்படாத, அவனே உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டான். ஓஹோ, என்னது இது? எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது. நான் ஏன் பயப்பட போகிறேன்? எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே போதுமே அப்படின்னு நினச்சிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவமாக பார்ப்பாங்கல்ல. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவமாக பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படி ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு வேகத்துக்கு நீங்கள் அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க. ஐயோ, உண்மையாகவே மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? அதுவும் இப்போ என்ன பொண்ணாட்டின்னு சொல்லிட்டு போனார். ஓ மை காட், ஒரு வேளை அவருக்கு நான் பிடிக்கலன்னா இல்லை பிடிச்சதான் எனக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நடக்குது. அட்லீஸ்ட் இதுவாச்சும் நம்மளுக்கு நடக்குது. ஐயோ, இப்போதான் அதுக்குள்ளே சந்தோஷப்பட்டு அதுக்குள்ளே கூப்பிட்றாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெளியே வரீங்க. எந்தடாம்மா போய் காஃபி கொடுத்துட்டு போ. நானா? நீ தான், உன்னை தானே கூப்பிட சொன்னா, எடுத்துகிட்டு வர சொன்னால, போ. சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. மேலே கொண்டுட்டு போயிட்டு நாக் பண்ணுறீங்க. மாமா மாமா உள்ளவா, கதவு ஓப்பனில் தான் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவர் தலையை வந்து டவலை துடைச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பேர் பொடியில் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட தலையில் அந்த டவலை வச்சு தட்டிகிட்ருக்காரு. அவர் வெறும் டவல் கீழே மட்டும்தான் டவல் கட்டியிருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க கல்ப் பண்ணிட்டு. ஓய் சொல்லுங்க. அங்கே எதுக்கு நின்றுட்டுருக்க? உள்ளவா. என்னங்க? இங்கே வை. சரி நான் கிளம்புறேன். ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு, உங்ககிட்ட பேசணும் தானே கூப்பிட்டேன், உட்காரு, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் டி, உட்காரு. டீயா? ஆமாம் டீ தான். ஏன் டீன்னு கூப்பிடக்கூடாதா? இல்லை நான் அப்படி சொல்ல. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் முன்னாடியே ட்ரெஸ் மாற்றுறான். நல்ல வேலை அவன் அண்டர்வேயை போட்டிருக்கான். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அதே இவ்வளோ அசால்ட்டாக பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அப்படியே பேந்தன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஓய் என்ன? ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பேந்தமாக தான் முடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட் போட்டுட்ருக்கான். இது ஜேகே. என்னது ஜேகேவா? உனக்கு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வரான். ஜேகே தான். ஜேகேவா? என் அம்மா உனக்கு யார்? அத்தை. அத்தைனா அப்போ நான் யார் உனக்கு வரும்? மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சு அவன் ஓவர் ஆகுறான். என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. முடியாது. ஆமாம்
ஏன் நான் வந்தால் மட்டும் இவ்வளோ ஷிவர் ஆகுற? என்ன பயமா? ஆ, பயம்லாம் இல்லை. எனக்கு எதுக்கு பயம்? அப்படியா? பயம் இல்லையாடி? ஆஹா, எனக்கு எதுக்கு பயம்? நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளாக இல்லைப்பா. அப்படியா? ஆள் இல்லையா? ம், நீங்கள் எதுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல அவன் அவன் ஃபேஸை எடுத்து உங்களோட நெக்கு கிட்ட வைக்கிறான். அப்படியே ரொம்ப டீப்பாக ஸ்மெல் பண்ணுறான். ஜேகே, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரியலையா? வேணாம் ஜேகே, இது ரொம்ப தப்பு. தப்பா? தப்பாடி? இதெல்லாம் எத்தனை நாளான கனவு தெரியுமா எனக்கு? இது எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா? உனக்குலாம் இதை சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்க நெக்கில் அப்படி போய் இன்னும் டீப்பாக ஸ்மெல் பண்ணுறான். உங்களால் முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஸ்டொமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக ஒரு மாதிரியாக அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களால் அப்படி அதை பேர் பண்ணிக்கவே முடியல. சேக்கு வேணாம். என்னது? ஆ, எதுக்கு கடிக்கிறீங்க? கடிக்காதீங்க. உனக்கு கொழுப்புடி. உனக்கு நான் யாரு? மாமா. அப்போ நீ என்னன்னு கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். ஓகேவா? கூப்பிட்டு பார்க்கலாம். மாமா. இப்படி கூப்பிட சொன்னா இல்லை நல்லா கூப்பிடு. மாமா. இன்னும் நல்லா. மாமா. இன்னும் நல்லா. மாமா மாமா மாமா. போதுமா? அந்த பயம் இருக்கட்டும். கல்யாணத்துக்கப்புறம் உன் வாயிலிருந்து அதிகமாக வர வார்த்தையே மாமான் தான் வரணும். உன் அப்பா அம்மா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோவேன், அன்னைக்கு செத்துருவடி. எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். என்ன பேசுறீங்க? ஏன் டீட்டெயில்ஸாக சொல்லிட்டா? இல்லை எனக்கு டீட்டெயிலெல்லாம் சொல்ல வேணாம். வர பயப்பெல்லாம் செய்கிற? அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை நீ விட்டு பண்ண பார்ப்பியா? பார்ப்பியான்னு கிட்ட? பார்க்க மாட்டே தானே? பார்க்க போகிறேன். அப்போ சரி, நைட்டு வந்துடு. சரி நீ ஒன்றும் வர வேணாம், நானே ஒரு ரூமுக்கு வரேன். என்னது? இல்லை வேணாம். என்ன பேசுறீங்க? பார்க்கலாம்டி, விட்டு மூவி பார்க்கலாம். வேணாம் மாமா. என்ன பேசுறீங்க? என்னடி பேசுவாங்க? பார்க்கலாம்டி, பார்க்கலாம். கேவா எந்திரி. இவ்வளோ நேரம் பேசுகிறத பார்த்தா ஏதாச்சும் சொல்லுவாங்க. கீழே போ. ஏன் என்னம்மா சாமி பண்ணுற? இன்னும் சொல்லலை. போயிட்டு வெயிட் பண்ணு, நான் நைட்டு வரேன். வேணாம். வேணும்டி, வேணும். வேணான்லாம் சொல்லக்கூடாது. உனக்குலாம் அந்த ரைட்ஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன். வரேன், பார்க்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு அள்ளு விடுது. அந்த பயத்துலேயே அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. உங்களுக்கு நேரம் ஆக ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. அப்படியே பயத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க பெட்ரூமில். அப்போ கரெக்டாக அவங்க அம்மா டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா, பயந்தே போயிட்டம்மா, பொறுமையாகவே ஓப்பன் பண்ண மாட்டீங்களா? ஏய், என்னடி பண்ணுற எவ்வளோ நேரம்? லைட் ஆன் பண்ண வச்சுட்டு. ஒன்றும் இல்லை, 10:30 ஆயிடுச்சு, போய் படுத்துங்க போ. சரி. அப்படியே போகும்போது லைட் ஆஃப் பண்ணிடுங்க. நினச்சேன் படுத்து தொலை, லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னொன்று, நீங்களும் படுத்துட்டீங்க. உங்களுக்கு பயம் பயங்கரமாக, அப்படியே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படியே பாட்டுக்கு படுத்துருக்கீங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது, நீங்களும் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்லீப் போயிட்டீங்க.
அப்போ கரெக்டாக உங்களோட ஸ்டொமக் கிட்ட ஒரு கை ட்ராப் ஆகுது. என்னது டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கு. யார் ஜிஜிக்கு? ஏய் குத்தாத கத்தாதடி, கத்தாத. மேலையா? ஆமாம், டெரஸ்க்கு போகலாம். இன்னும் வேணாம். ஏய் இங்கே இருந்தோம்னா எப்படியாவது சவுண்ட் கேட்டுரும். மேலே போகலவா? அங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே பார்க்கலாமா? ஒரு ரூமை பார்க்கலாமா? வேணாம் வேணாம். ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தூக்கிக்கிட்டான். நீங்கள் நடந்தா கோழி சத்தம் கேட்கும். ஸோ அதனாலேயே தூக்கிக்கிட்டு அப்படியே மேலே போகிறான். சரி வேணாம். ஏய் குத்தாதடி, குத்தாத குத்தாத குத்தாதடி, கொண்டாட்டு குத்தாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மேலே பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாரு. சரி நீ எதுக்கு இப்போ மேலே கூட்டிகிட்டு வந்தீங்க? இரு நில்ல, ஒரு நிமிஷம் இங்கே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இருந்த சாவி அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணுற அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா க்ளீனாக இருக்குது. ஜேகே ஏய் மாமா இந்த ரூம் எப்படி க்ளீனாக இருக்கு? வந்தோடனே க்ளீன் பண்ண சொன்னேன். என்னது? ஆமாம் க்ளீன் பண்ண சொன்னேன். என்ன போதுக்கு? அப்போது நீங்கள் ஆல்ரெடி தான் பிளான் பண்ணிட்டீங்களா? ஆமாடி பிளான் பண்ணிட்டேன். உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த வீக்குள்ளே என்கேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, மேரேஜும் முடிஞ்சிடும். ஆமாம் இதெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் மட்டும்தான் பண்ணும். என்ன பண்ணுறீங்க? என்ன பேசுறீங்க? அதுக்குள்ளே ஏன் இப்படி? எனக்கு தெரியலடி. எங்கள் வீட்டில் மேரேஜ் பற்றி பேசினோன்னே என்னால் சுத்தமாக முடியல. அதுவும் ஒன்றை மட்டும்லாம் என்னால் இருக்கவே முடியாது. அப்பா சாமி, இத்தனை வருஷமாக இருந்ததே போதும். இத்தனை வருஷம்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்கும் போது டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. 2 பேருமே உள்ளே போய் அடுத்த செகண்டே உங்களையே அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகே என்ன பண்ணுறீங்க? விடுங்க, விட்டுங்க ஜேகே, மூச்சு விட முடியல. ஜேகே விடுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு அப்படியே, என்ன இத்தனை வருஷமா வெயிட் பண்ணீங்களா? புரியல, என்ன சொல்ல வரீங்க? அதுவா அம்மாடி, இத்தனை வருஷமாக ஒன்று அவ்வளோ லவ் பண்ணேன். நான் இங்கேருந்து போகும்போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ பேசிட மாட்டாளா, அப்பா பேசிட மாட்டாளா, ஏதாச்சும் ஒரு சாக்கிலாச்சும் நாம் பேசிடுவோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா அம்மா அப்பா. அதை தாண்டி வேறு ஏதாச்சும் தெரியுமான்னு பார்த்தேன், ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணுறது? அதனால தான் நானும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் விட்டு போட்டுட்டேன். அதுவும் நான் செட் பண்ண ஆளை வச்சு பேச வச்சேன். என்னென்ன உங்கள் பையனுக்கு 5 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த டைம் மட்டும் 5 வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ணணும், அதனால் இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன்னா, அடப்பாவி அப்போ அது நீ தானா? நானே தான் பொண்டாட்டி, நான் தான் பண்ணுவேன் இப்படி சொன்னானே. எங்கள் வீட்டிலே நம்பிட்டாங்க. நம்பினோடனே விடுவானா? எனக்கும் வயனா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்லேயும் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பேச, நானும் பேச, அப்புறம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு சொல்ல, நானும் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு தோணுது தெரியுமாண்ணே. ஆமாடி, கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது உன்னை கையோடு தான் கூட்டிகிட்டு போவேன். சேக்கே ஏய் மாமா வேணாம்.
என்ன வேணாம்? என்னடி வேணாம்? என்னடி வேணாம்? என்னடி வேணாம்? வேணாம். சரி சரி, கிஸ் பண்ணாதீங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்குமா? பார்க்க எப்படி தெரியுமா அழகாக இருக்க? இந்த கண், இந்த மூக்கு, இந்த வாய், அப்படியே பேசும்போது கூட பேசுகிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த லிப்ஸ் இருக்கே, செதுக்கி இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸை பிடிச்சி அப்படியே டைட்டாக சக் பண்ணுறான். செக்கே, என்ன பண்ணுறீங்க? அப்பா, லிப்ஸ்லேருந்து ரெட்டிஷாக இருக்கு, வலிக்குது. வேறா, இதுவே வலிக்குதா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலடி. சரிக்கே. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? எனக்கும் உங்களை பிடிக்கும். என்ன ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க? எனக்கு தான் தெரியுமே உனக்கு என்ன பிடிக்கும்னு. ஓஹோ, எப்படி தெரியும்? அதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். சும்மா கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கன்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஃபைனலி உங்களோட லவ் உங்ககிட்டயே வந்துருச்சு. நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களைய அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க அவனை. சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயத்தில் இருக்கட்டும், அவன் பண்ணுற கேராக இருந்தாலும் சரி, ஹர்ட்டாக இருந்தாலும் சரி, திட்டுறதா இருந்தாலும் சரி, அவ்வளோ ரசிப்பீங்க உங்கள் அம்மா அப்பா கூட இருந்துகிட்டே. ஸோ ஃபைனலி நீங்கள் 2 பேருமே வந்து லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் இதோட இந்த ஒன்ஸை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். எனக்கு தெரியும் இந்த கதையில் ஒன்றுமே இல்லைன்னு. நான் வந்து ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட்டை வந்து யோசித்தா கடைசியாக ஒரு பாயிண்ட்டை வந்து அந்த கடைசி பாயிண்ட்டில் முடிகிறேன். என்ன பண்ணுறது, எல்லாம் தலைவிதி. சரி, பெஸ்ட்டு கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம், எனக்கு டைம் இருக்கும்போது நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகேவா? டாட்டா, பாய் பாய். அண்ட் தென் இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் மஸ்ட் பில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா?